அந்த சகடாசுரனை கொன்றுவிட்டேன். என்னை அழிப்பதற்காக சக்கரமாக உருமாறி வந்தான். கம்சன் அனுப்பி வைத்தவன். அவனை கொன்றுவிட்டு அடுத்தவன் சென்று பார்க்கலாம். ஓடிவா. ஒரு நேரத்திலே என்னுடைய கணவனை அந்த வைகுந்த வாசல் பார்க்கிற வாசல் பரந்தாமல் மாபலியானவனை என்னுடைய கணவனை கொண்டு விட்டு விட்டார். ஆகையால் அவனை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டியிருக்கின்றேன். ஆனால் இந்த தோபர யுகத்திலே ஆகியர் பாடியிலே நந்த கோபர் யுகத்திலே கண்ணனாக வழங்குகிறார். அந்த கண்ணனுக்கு என்னுடைய தளத்திலே இருக்கக்கூடிய விஷப்பாலை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும். இப்போதே செல்ல வேண்டும். ஆயர்பாடி இந்த உருவத்தோடு சென்றால் பயத்தோடு விடுவார்கள். இப்போது அழகிய பெண்ணாக சென்று அவனுக்கு இந்த விஷப்பாலை கொடுத்து கொல்ல போகிறேன்.
வீடு வேணாண்டி பெரிய வீடு வேணாண்டி மேஸ்திரிக்கு எப்பொழுதும் ஒரே வீடுதான் மேஸ்திரிக்கு எப்பொழுதும் ஒரே வீடுதான் அகோர பூதைகள் இருந்த நான் இப்பொழுது எதற்காக ஒரு மாதிரி அழகாக வந்திருக்கேன் தெரியுமா? என்னுடைய கணத்தில் இருக்கும் விஷப்பாலை கண்ணனுக்கு கொடுத்து அவனை சாகடிக்க வேண்டும். இருந்தாலும் இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? யோசனை நம்ம பார்க்க வேண்டும். அதனால ஆயர்பாடிக்கு செல்ல வேண்டும். சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு போக வேண்டும். நீ வருவாயன நீ வருவாயன நீ வருவாயன நீ வருவாயன பார்த்து பார்த்து கண்கள் மூத்திருப்பி நீ வருவாயன இதுவரை வரவில்லை. மகனும் எங்க போயிருப்பான்? கண்ணா படலாமா? சரி, சென்ற மகனை மறந்துகின்றார்கள். இல்லத்திற்கு ஆடி பாடிக்கொண்டே ஆயர்பாடி வந்தாச்சு. இருந்தாலும் உன்னை மகன் எங்க இருக்கிறன்னு தெரியலையே. விசப்பால் அவனுக்கு கொடுக்கணும். இருந்தாலும் யாருக்காக தேடி பார்க்கலாமே. அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. சரி, அவங்க அம்மா கிட்ட சொல்லியாவது இந்த விஷப்பால அவனுக்கு கொடுக்கணும். அம்மா யாரு? அம்மா யாருமா? அம்மா அம்மா அம்மான்னு குரல் வைக்கிறேன். யாருன்னு தெரியல. உனக்கு யாரு வேணும்? அம்மா உன் மகன் தான் வேணும். ஆமா, என் மகனை பார்க்க வந்திருக்கியா? ஆமாம்மா. எதற்காக? என் கணத்திற்கும் பாலை கொடுத்துதான் வந்திருக்கிறேன். என்னது, உனக்கு ஒரு மகன் பிறந்து இறந்து விட்டானா? ஆமா. ஐயோ பாவம். இத பரமா ஒரு பெண்ணுடைய உள்ள ஒரு பெண்ணுக்குத்தான் தெரிந்து சொல்லுவாங்க. உண்மைதானே? என்னை போன்று நீ ஒரு பெண்ணுதானே. ஆமா. பெற்ற பிள்ளைக்கு பாசம் என்று தாய்க்குத்தான் தெரியும். அதை போன்று மகன் இறந்து விட்டார் என்று மனவருத்தமாக வந்திருக்கீங்க. குறைய போக்கணும். இவ்வளவுதானே என் மகனை அழைக்கிறேன். குழந்தை இறந்து விட்டார், எனக்கும் பாரமாக இருக்கிறது.
என் சனத்துல இருக்க வேண்டிய பாலை கொடுக்க வேண்டும் உன் மகனுக்கு சொல்றேன். ஆமா சரி என் மகனை அழைக்கிறேன். சரிங்கம்மா. மகனே ராஜா பலராமா அம்மா பதிக்குதம்மான்னு சொன்னேன். உன்னை பார்க்கணுமே ஒரு அம்மா வந்திருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இத பரப்பா நீ யாரு? என்னுடைய மகன் அல்லவா? அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்டா அப்படி சொல்ற? என்னை போன்று ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து பிறந்த உடனே குழந்தை இருந்து விட்டான். ஆமாப்பா, அவனுடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கே பரிதாபமா இருக்கு. ஐயோ பாவம் அம்மா. முந்தி தவமிருந்த 300 நாட்கள் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையானது இறந்து விட்டது. 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த மகன் இறந்து விட்டார் என்று என்னை போன்ற ஒரு தாய் என்னிடத்தில் வந்து, அம்மா என் மகன் இருந்துட்டான், என் மகன் பாசமாக உடைய மகனை பார்த்துட்டு போறன்னு வந்திருக்காங்க. தன் சனத்தில் இருக்கக்கூடிய பாலை அருண வேண்டுமா? நீ பால் கட்டிக்கிச்சம்மா. எங்கன்னா சொசைட்டில கறந்து ஊத்த சொல்லத்தானே. அப்படிலாம் ஒரு தாயை பார்த்து தவறான வார்த்தை சொல்லக்கூடாது. நீ கூறுவது உண்மையான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே 3 பால் நிஜமாக தேவைப்படும். ஆமா, பிறக்கின்ற பொழுது தாய்ப்பால், நாம் வளர்கின்ற பொழுது நாணம் என்று சொல்லக்கூடிய கல்விப்பால், ஆமா, நம்ம செத்த பிறகு ஊத்துவாங்க உடம்பால். ஊத்தணும்னு நினைக்கிறேன் நான். வேணாம் வேணாம், இத பாருமா, உடைய குறைய போக்குமா என் மக பலராம. சரிம்மா. ஆமா போமா, போ வாய் ஏற்றணும் அங்க போவா. இல்ல பையா முடிய முடிய முடியா இந்த அம்மா தான் எனக்கு கஞ்சமா இது. ரொம்ப ஆயிட்டாட கொட்டை என்னாச்சு? அதெல்லாம் சொல்லக்கூடாது சில பையா. முந்திரி பழம் கொட்டை வச்சுக்கிறேன். ஐயோ குடிச்சிட்டு பால் பட்டணும். என்ன அம்மா அம்மா சொல்லுப்பா. ஓய் அம்மா ஓய் சொல்ல பையோ. ஓய் அம்மா சொல்லு செல்லாம். ஓய் அம்மா ஓய் பட்டு சொல்லும். உன் குழந்தைய செத்து போச்சு. ஆமா சொல்லும். நீ தான் படுக்க சொல்லு பேண்ட் வந்து குழந்தை சா வச்சுட்டு. அப்படிலாம் பேசல பையா. சரி அம்மா இல்லாது மூத்திர வர மாரி அம்மா நீ பால் குடிச்சிருப்பா. அம்மா எங்க மாமா என்ன பாவம் அம்மா இல்ல பிள்ளை இல்லாத அம்மா. ஆமா, பெற்றவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. அத சொல்லு. மத்தவளுக்கு என்ன தெரிய போகிறது? ஐயோ உன் தனத்துல பாய்ச்சி கட்டிந்து ஆமா. என்ன செல்லமா உன் மகன் உயிரோடு இருந்தா எப்படி அழகாக அடைத்து பாய்ச்சி குடிப்பியோ அதே மாதிரி எனக்கு கொடுக்கணும். ஐயோ செல்ல பையா நான் கொடுக்குற மாட்டா செல்லாம். பட்டியா எப்படி ஜாங்கிரியா பால்சா அம்மா எங்க அப்பா நீயே கட்டிக்குமா? செல்லாம் அவனுக்கு கொஞ்சம் யாருக்குறாங்க சொல்லு பார்க்கலாம். செல்லாம் சந்தோஷமா உனக்கு கொஞ்சம் பால் கொடுத்துறேன். நீ டக்குனு குடிச்சிடணும் சரியா? காற்று அப்படியே முட்டு காடாய் சொல்லணும். சரி இவ்வளவு பாட்டி நான் ஒட்டி குடிக்க முடியாது. என் தம்பி இருக்கிறான் கண்ணன். அப்படியா? கண்ணனை தானே பார்க்க வந்த. ஆமா. நம்ம வீட்டை தேடி ஒரு அம்மா வந்துடுறாங்க. ரொம்ப பாவம் தான். அவங்க பையன் தச்சிச்சான். அது நீ எப்ப சாவா? அதான் எனக்கு தவசம் கொடுத்து சாவலான்னு. அண்ணன் இருந்தாதான் அப்புறமா தம்பி இருப்பான். கண்ணா அண்ணா பால் ஒன்றா கட்டிட்டு ஒரு பக்கம் நீ குடி ஒரு பக்கம் நான் குடிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு சனத்திலேயே பால் கட்டி கொண்டு இருக்கின்றது. அந்த பாலை குடிக்கணும். நீ குடி. ஐயோ அண்ணா நீ தானே முதல்ல குடிக்கணும், நான் குடிக்க மாட்டேன்னா.
எதையும் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டானே, இதை மட்டும் விட்டு தரானே காரணம் இல்லாத யாருக்கும் இல்ல வேணாம் கண்ணா. ஆனாண்டா நீ பின்னாடி குடிக்கிற போய் எல்லாம் லைனா குடிச்சுக்கிறாங்க பாரு. கப்பு 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 முதல்ல நீ சாப்பிடு, அதன் பிறகு நான் சாப்பிடுறேன். ஆனாண்டா கண்ணா இல்ல நான் நீ தானே சாப்பிடணும். நீ அடம் பிடிக்கிறன்னா அதுல என்னவோ ஆப்பு வைக்கிறேன்னா தம்பி நான் உனக்கு அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன். செல்ல கண்ணா வாடா நம்ம மாத்தி மாத்தி முடிச்சுக்கலாம். நீ போய் குடினா சரி நீ போ. சீக்கிரமா குடிச்சிட்டு வந்தா நீ குடினா. வானாலா எனக்கு வேணாம், மொத்தமா நீயா குடி. அம்மா கதா நொத்த சொல்லணும். சரி நான் புறப்படுறேன்னா. அதான் எங்க தம்பி அவன் சின்ன பையன்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கிளம்பிதான் குடிக்க போறேன். சந்தோஷமா குடிச்சிட்டு போயிட மாட்டேன். என்னடா மேகமாய் வந்து போகிறேன் யூரியா போடுறியாண்ணா? எதுனா ஆயில் போடுறியாண்ணா? இல்லையே. நீதான் ஒன்றரை ஆயில தான் போடுற நீ. என்னப்பா உனக்கு எப்படி பெற்றாச்சுன்னு சொல்லுன்னா என்னடா பேசாச்சு? பால் குட்டினே வர நானு சின்னதா போனோம்னா பொட்டு அதிகமா பால் கட்டிக்குதுடா குட்டி. சரி அண்ணா
பால் குடிச்சிட்டு புறப்படவா போகலாம் ஆ? போகலண்ணா. மீதி உனக்கு வச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், நீயே குடினா. ஐயோ ஆனா குடிச்சதே போனப்பா. நீ குடினா போய்ங்க. நெஞ்சு வரைக்கும் வந்து நிக்குது. அதனால், குடிச்சதுனே ஒரு டவுன் வா, ஒரு ரவுண்டு போய் வா, அப்புறம் தெரியும். ஏன்னா பால் நல்லா இருக்குதா? நான் குடிக்குதா? நாராயணகரி நாராயணகரி நாராயணகரி. அண்ணா, ராத்திரியுமா இவள்? ராத்திரியுமா போதகி என்று சொல்லக்கூடிய அறைக்கு சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவள். நீ குடி என்ன பாரு, நான் அப்பவே தெரிஞ்சுக்கணும். விஷப்பால் எடுத்தாருன்னு தெரிஞ்சு தேவையா பையனை சாவடிக்க நினைக்கலாம். ஆமா, இவன் யாரு? எனக்காக உன்னை கொண்டு வர வேண்டும். நானும் இந்த சோமர யுகத்திலே ஆவணி மாதம் அஷ்டமிதிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். நான் யாத்திரியுமா வைகுண்ட வாசன், சகல லோகாதிகாரனாய், மும்முத்தி சொருபனாய், பிற பிறப்பு இல்லாதவனாய், சுகதுக்கம் மாயா சம்பந்தங்கள் இல்லாதவனாய், பக்த பாகவத தாசானு தாசர்களின் குறிப்பை அறிந்து காக்கும் மனந்தம் எனக்குண்டு. அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர். எனக்கு பூமாதேவி, நீலாதேவி, லட்சுமி என 3 மனைவிகள் உண்டு. பிரம்மன், மன்மதன 2 பிள்ளைகள் உண்டு. நான் இருப்பிடமோ வைகுந்தம், சயனிப்பதோ ஆதிசேடன். எனக்கு ஆயுதமோ சக்கரம் தண்டும். நான் அணிவதோ துளசி மணி மாலை, பீதாம்பர ஆடை. இத்தனையும் ஏற்று வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நான் தர்மத்தை காத்து அதமத்தை அழிக்க வேண்டும் என்று பல அவதாரங்கள் எடுத்து, அதிலே முதல் அவதாரம் சோமுகாசுரன் என்பவன் பிரம்மன் கருத்தில் இருந்த 4 வேதங்களையும் களவாடி சென்று விட்டான். அந்த நேரத்தில் பிரம்மனோ என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டான். நானோ என்ன செய்தி, அந்த சோமுகாசுரனோடு சமர் செய்ய வேண்டும் என்று சமர் செய்தி எனக்காக விழுந்து ஆழி என்று சமுத்திரத்திலே மறைந்து விட்டான். உண்மைதான், அவனை அழிக்க வேண்டும் என்று முதன் முறையாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து அந்த சோமுகாசுரனை கொன்று 4 வேதங்களை காத்த அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். இரண்டாவது அவதாரம் அரக்கர்கள் தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக்கி, வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கி, மந்திரகிரி மலையை மத்தாக்கி நிலையாக நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். நானும் என்ன செய்தி, அந்த மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று 2வது அவதாரமாக ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்ம வடிவம் எடுத்து அந்த நீருக்குள் பாய்ந்து அந்த மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்த அவதாரம் என்னுடைய 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். சோனிதாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்த இரண்யன், இரண்யகதன் என 2 அரக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இரண்யகதனோ இந்த பூமியை ஒரு பந்து போல் சுருட்டி விட்டார். இதை அறிந்தால் பூமாதேவி என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டார். நானோ என்ன செய்தேன், இந்த பூமியை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரண்யகதனோடு சமர் செய்தி எனக்காக பயந்து பாதாள உலகம் சென்று மறைந்தான். பாதாள உலகத்திலே நரகால் கோட்டை கட்டி மறைந்து விட்டார்.
அந்த நரக்கோட்டையை கலைப்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரக்கோட்டையை கலைத்து அந்த இரண்யாக்கதனை கொன்று பூமியை காத்த மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். ஆமாண்ணா, எனது நான்காவது அவதாரம். இதை அறிந்தான் இரண்யன். தம்பி வரம் பெறாமல் இருந்தான். கேவலம் மலம் உண்ணும் பன்றி அவதாரம் எடுத்து எனது தம்பி அவன் கொன்று விட்டான். இப்போது வரம் பெற்று வந்து அந்த வைகுந்த வாசனை இருக்கிறேன் கோரி பிரம்மனை கோரி தவம் செய்தான். பிரம்மனோ காட்சி கொடுத்தான். பிரம்மனிடத்திலே அரிய பெரிய வரமாக நான் பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, அரண்மனை உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேவும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, எந்தவித ஆயுதங்களாலும் சாகக்கூடாது என எப்படியெல்லாம் வரம் பெற்று என்னை அழிப்பதற்காக தேடினார். அந்த நேரத்திலோ இரணியன் மனைவி லீலாவதி அம்பியார் கருவுற்றிருந்தார். கருவிலே வளரும் சிசுவிற்கு நாரதர் மூலம் நாராயணா என்ற மந்திரத்தை பிறந்தது குழந்தையாக பிரகலாதனின் பெயர் சூட்டிவிட்டார்கள். வளர்ந்து விட்டான் 5 வயது சிறுவனாக. இரணியனுக்கு உலகத்தோர் இது இரணியனமோ என்று போற்றினார்கள். ஆனால் பிரகலாதனோ ஹரி நமோ நாராயணா இதை அறிந்தான் இரணியன். மகனே பிரகலாதா, இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன துதிக்கின்றார்கள். ஆனால் அந்த வைகுந்த வாசனை நீ துதிக்கிறாயே, எங்கே இருக்கிறான் காட்டு மகனே என்று உரைத்தான் இரணியன். அதற்கு பிரகலாதனோ தந்தையே, எல்லுக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமான், அனைத்து ஜீவாத்மனுக்கு நிறைந்திருக்கும் நாராயணன் உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார் என்று உரைத்தார் பிரகலாதன். அதுவோ அந்த நேரம் இதுதான் இந்த இரணினை அழைக்க தக்க சமயம் என்று எடுத்தேன் நரசிங்க அவதாரம். உடலோ நர உடலாக, முகமோ சிங்க முகமாக நரசிங்க அவதாரம் எடுத்து அந்த இரணினை இருகரத்தால் தூக்கி வாயிர் வடிவேலை அமர்ந்து அரண்மனை உள்ளேவும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல் கைகளை கோடாரியாகவும் நகங்களை கோடாரி காம்பாகவும் அந்த இரணினை கொன்ற அவதாரம் நரசிங்க அவதாரம். இது என்னுடைய 4வது அவதாரம். என்னுடைய 5வது அவதாரமோ அரக்கர் குலத்திலே பிறந்தவன் மகாபலி என்று சொல்லக்கூடியவன். அவனோ தேவர்களை போல் வாழ்ந்தான். தான தர்மத்திலே சிறந்து விட்டான். 100 அசுமேத யாகங்கள் செய்து விட்டார். 100 அசுமேத யாகங்கள் யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவருக்கு இந்திர பதவி போய்விட வேண்டும். இதை அறிந்தான் தேவேந்திரன். என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். நான் என்ன செய்தேன்? அவனை எதிர்த்து அழிக்க முடியாது என்று கோரி ஒரு சிறிய குள்ள பிராமண சிறுவனாக மகாபலி நாட்டுக்கு சென்று அவனிடத்தில் என் பாதத்தால் 1 அடி மண் கொடு என்று கேட்டேன். அதற்கு 1 அடி மண் என்ன, 3 அடி மண் எடுத்துக்கொண்டு எல்லாம் தண்ணீரமாக தாரை வார்த்து கொடுத்தான் மகாபலி. எடுத்தேன் விஸ்வரூபம். அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பூமியெல்லாம் 1 அடியாக அளந்தேன். ஆகாயத்தை 1 அடியாக அளந்தேன். 3வது அடி எங்கவென்று கேட்டேன். அதற்கு மகாபலி என்ன செய்தான்? அவன் சிரத்தையும் தாழ்த்தினான். அவன் சிறை மீது என் வலது பாதத்தை வைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த அவதாரம் வாமன அவதாரம். யாத்திரியமா, இவள் தான் மகாபலி மனைவி மணிபாலனி. என் கணவர் தவறு செய்யவில்லையே, என் கணவரை கொன்று விட்டான் அந்த வைகுந்த வாசன். என்றாவது ஒரு சமயம் அந்த வைகுந்த வாசனை கொன்றே தீருவேன் என்று சொல்லிவிட்டார். அதே போல் இந்த தோமர யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்தேன். இவ்வளவு போதிகையாக பிறந்து கம்ச நிலத்திலே வளர்ந்து சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்று வந்தார். அவளை நான் கொன்று விட்டேன். அண்ணா சொல்லி கொடுத்தான். நமது ஆயர்பாடியிலே உள்ள மக்களுக்கு ஆபத்து. இப்போ இந்த சமுத்திரத்தில்